மில்லட் மகாராணி மாதிரிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா சென்னை ஸ்பெஷல், அதாவது சைதாப்பேட்டை வடகரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அது வந்து என்னென்ன பொருள் தேவை, செய்முறை என்னென்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. இந்த சைதாப்பேட்டை வடகரி செய்கிறதுக்கு நான் வந்து 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இந்த உலக்கில் வந்து 2 உலக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் சோம்பு, 2 மிளகா வத்தை போட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ட்ரை இன்கிரியெல்லாம் அதை வறுக்கிறதுக்கு தேவையானது வந்து ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு 5-6 முந்திரி, அப்புறம் காரத்துக்கு வந்து 2 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். இதை கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் 10 பல் வெள்ளைப்பூடு 1 மடங்குனா அதில் இப்போ 1/2 மடங்கு இஞ்சி எடுக்கணும். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நறுக்கி வச்சுக்கேன். அப்புறம் ஒரு 3/4 கப்பு தேங்காய் துருவல், ஒரு கைப்பிடி புதினா, அப்புறம் அதில் பாதி மல்லி, 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பெரிய பட்டை, அதை வந்து 2-3 உடைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் பொரியடலை, இதெல்லாம் ட்ரையாக வறுத்து அரைக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் எடுத்துருக்க ஈக்குவலாக 2 தக்காளி, அதையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கலருக்காக ஒரு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூனு காஷ்மீரி சில்லித்தூள், அப்புறம் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது 2 மட்டும்தான் கலருக்காக. அப்புறம் மசாலாக்கெல்லாம் வறுத்து அரைச்சி தான் போட போகிறோம். அப்புறம் ஒரே ஒரு அரை ஸ்பூனு பெருங்காயம், இது வந்து இதோடு சேர்த்து அரைக்கிறது. அந்த வடகரி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ட்ரை இன்கிரியன்ட் பூரா வறுத்து அரைச்சிக்கிடுவோம். இப்போ கடாய் காஞ்சிருச்சு. எல்லாமே எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு ஸ்டார் அன்னாசி, இதெல்லாம் போட்டு முதல்ல அதை கிண்டி அது பொரிய. அதிலே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் கசகசா 1 ஸ்பூனு, முந்திரி, பொரியல்ல இதெல்லாம் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கிடுவோம். இந்த பொரியலில் நல்லா செவந்து நல்லா அந்த மணம், அந்த கறி மசாலா மணம் நல்லா வரணும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு சேர்க்கணும். பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து மிளகா, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா 2மே போடுறேன். அதோட இஞ்சி, வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்து இதையும் நல்லா ட்ரையாக வறுத்துக்குவோம். இப்போ இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம இந்த கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 2 ஆறு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி புதினா, இதையும் சேர்ந்து இதையும் நல்லா ட்ரையாக தான் இதையும் ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ மல்லி புதினாவும் நல்லா வதங்கிடுச்சு. இதிலையே நம்ம இந்த 3/4 கப்பு தேங்காய் துருவலை போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அப்புறம் இதை நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறணும். இப்போ இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பு, சோம்பு, 2 மிளகா வத்தை, இதெல்லாம் நம்ம நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மிளகாயை போட்டு வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி இல்லாமல் குறவரப்பாக அரைச்சிட்டு கொண்டு வந்துடுறேன். மிளகா வத்தை, சோம்பு, கடலைப்பருப்போட ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா வடமாவு மாதிரி கெட்டியாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த கடலைப்பருப்பை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. தண்ணி இல்லாமல் வடை பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை கலந்து வச்சுக்கிறேன். இந்த மிளகா கூட முழுசாக கடவுடாமல் லேசாக தெரியுது பாருங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அது உப்பு போட்டு கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வறுத்து வச்ச பொருளெல்லாம் ஆறிடுச்சு. இதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். வறுத்து அரைச்ச அந்த மசாலாவை இந்த மாதிரி அதை கெட்டியாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை காய வச்சு இந்த வடையை பொரிச்சு எடுத்துக்கணும். சைதாப்பேட்டை வடகரி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த கடாயை வச்சு அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி இதை வந்து அப்படியே 1-2 உதுத்து, 1-2 முழுசாகவும் இருக்கலாம், 1-2 உதுத்தும் பொரிஞ்சு அதை வடையை சுற்றி எடுத்துக்குவோம். அதுக்கு நான் மந்த்ரா கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் எந்த எண்ணெய் பொறுப்பீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த இது வந்து சிறுசுமாக வடையை ஊற்றி விட்டுக்குவோம். இது ஒரு ஷேப் வேணுன்றது இல்லை, நம்ம வந்து இதை பூரா உடச்சி தான் குழம்புல சேர்க்க போகிறோம். அதனால் ஒன்று சிறுசுமாக இருந்தாலும் பரவாயில்ல, மொத்தமாக உதிர்ந்தாலும் பரவாயில்ல. இந்த ஃப்ளேமை லோவாக்கிட்டு இதை போட்டு இது வந்து முறிஞ்சிடக்கூடாது, செவக்க ரோஸ்ட் ஆகாமல் ஆனால் வேகணும், வேக வச்சு எடுக்கணும். இது வந்து நல்லா வெந்துடணும், ஆனால் வந்து ரோஸ்ட் ஆக வேணாம். முருகிட்டா அப்புறம் அந்த மசாலாக்கெல்லாம் நம்ம தாளிச்சிட்டு போடுற மசாலாவை இழுக்காது.
அதனால் நல்லா வெந்ததும் அந்த கலர் மாறுங்க, அந்த மஞ்சள் கலரில் மாறினோனையும் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் எடுத்துடணும். இதவே சில பேர் இட்லி சட்டியில் வேக வச்சு அப்புறமா அது வடைகறி பண்ணுவாங்க. நான் வந்து இந்த டீப் ஃப்ரை பண்ணி இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து தான் பண்ணுவேன். அப்போ தான் அந்த டேஸ்ட் ரொம்ப கூடுதலாக இருக்கும். இந்த மாதிரி வெந்ததும் எடுத்துடணும், ரோஸ்ட் ஆகாமல் நல்லா வெந்ததும் எடுத்துடணும். எல்லாமே இந்த வடைகறிக்கு தேவையான வடையெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம். இது மாதிரி 1-2 முழுசாக இருக்கும், மற்றதெல்லாம் உதிர்ந்துருக்கும். இப்போ கடாய் எடுத்து வச்சுட்டேன். கடாய் காஞ்சிருச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் வந்து ஒரே ஒரு சின்ன கல்பாசி போட்டுக்கிறேன் வாசனைக்கு. மற்ற மசாலாக்கள் கரம் மசாலாலாம் நம்ம வறுத்துட்டோம். இப்போ மசாலாவுக்கு அரைச்சிக்கிறதுக்கு இப்போ போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு பிரிஞ்சி இலை, கல்பாசி, அதோட வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கிறேன். இதில் வந்து இந்த மஞ்சத்தூளை இந்த எண்ணெயிலே போட்டுக்கிறோம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். மஞ்சத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு. நீங்கள் இந்த தக்காளியை போட்டுக்கிறேன். 2 தக்காளி அரைச்சி அதிலே ஒரு 6 கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இனி தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் இந்த 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் போட்டுக்கிறேன். அதை கலந்துட்டு வதக்கி அரைத்த மசாலா இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கிறேன். அதனால் இதுக்குன்னு தனியாக கரம் மசாலா தேவையில்லை. இதுலேயே நம்ம எல்லாமே இந்த மட்டனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை மசாலாக்களையும் இதில் போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப மணமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு நிமிஷம் வதக்கிட்டு பச்சை வாசனை போனதும் கொஞ்சம் தண்ணி கலந்து கொதிக்க விடணும். இந்த மசாலா நல்லா வதங்கிருச்சு. இது இந்த குழம்புக்கு தேவையான அளவு, அதாவது ஒரு 4 டம்ளர்லேருந்து 5 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இது நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொதித்து நல்லா இந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வடையை சேர்க்கணும். இந்த வடைக்கு தேவையான உப்பை போட்டுக்கிறேன். தேவையான அளவு நல்லா தண்ணி கலந்துட்டேன். இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போய் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். இதை மூடி வச்சுக்கிறோம், கொதிக்கட்டும். இப்போ இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி இந்த பொரிச்சு வச்ச வடையை உதுத்து விட்டுக்குருவோம். 1-2 முழுசாக கிடந்தால் நல்லா தான் இருக்கும். பூராமே ஊற்றுறன்றதில் 1-2 முழுசாக இருக்கும்போது அந்த குழம்பை குடிச்சிட்டு இருக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை சாப்பிட்டிங்கன்னா இது கலந்துருவோம். இன்னும் கொஞ்சம் இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன்னா அந்த வடை தண்ணி அந்த மசாலாவை பூரா இழுத்துக்கிறோம். இன்னும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து 2 கொதிக்குமே கெட்டியாயிரும். அவ்வளோதான். அப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கிறோம். இதுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இதை வந்து நீங்கள் இட்லி, தோசை, முருகலான தோசை அல்லது செட் தோசை இது கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு கலக்கலாக இருக்கும். விருப்பப்படுறவங்க பூரிக்கும் இதை சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வடைகறியோட தோசையோடு சேர்த்து டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. தோசை தான் சூடாக இருக்குது. இது ஆறிடுச்சு. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் ஒரு யூஸ்வலாக சாப்பிட்றவங்க காட்டிலையும் கூடுதலாக 2 தோசை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வடைகறியை இதே மாதிரி மசாலாலாம் வறுத்தரைச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த